ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாரம்பரியமான தேங்காய் திருட்டு பால் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் திரட்டு பால் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் தேங்காய் துருவலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இதை கருக விட்டுறாமல் நல்லா கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே வறுபட்டு நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ ஆறணுன்னு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா 3 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நல்லா அரைப்படாது. அதனால் நல்லா தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக நம்ம நெய் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க. இப்போ முந்திரி திராட்சையை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கூட நெய் சேர்க்காமல் கூட நம்ம செய்யலாம். ஏன்னா நம்ம தேங்காயிலேயே நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுவே போதுமானது. நான் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதுலேயே ஒரு 1/2 கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துடலாம். இது ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதிலேயே நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இது கூடவே சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா வெந்து உங்களுக்கு திக்கான பதத்துக்கு வரட்டும். அதுக்கு பிறகு தான் நம்ம வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் எந்த கப்பால் தேங்காய் எடுத்தோனோ அதே கப்பால் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதுவே போதுமான அளவு உங்களுக்கு இனிப்பு கொடுக்கும். இன்னும் இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.25 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம்.
பாருங்கள், நாட்டு சக்கரை கரைஞ்சி இந்த பதத்துக்கு வரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வரணுங்க, நல்லா திக்காகணும். இந்த தேங்காயில் உள்ள எண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு பிரிஞ்சு வரும். பாருங்கள், ஒரு திக்கான பதத்துக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இது எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு அட்டகாசமான சுவையில் பாரம்பரியமான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் இது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாங்க. நெய், எண்ணெய் இதெல்லாமே உங்களுக்கு அதிகமாக இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.